Hi 12th standard students. So உங்களுக்கு 12th மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 27 இன்டீரியர் 2 மார்க் கொடுத்திருக்காங்க. அந்த கொஸ்டினோட சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க f of x, y is equal to cos inverse x by y கொடுத்திருக்காங்க. ஸோ இதான் நமக்கு ஆன்சரா கொண்டு வரணும். இப்ப cos inverse x டிஃபரன்ஷியேட் பண்ணா -1 by root of 1 minus x square. இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சா போதும். ஸோ இந்த ஃபார்முலா பாருங்க, இங்க x இருந்தா நமக்கு இங்க x வரும். உங்களுக்கு இங்க x by y கொடுத்திருக்கு. அப்ப இந்த ஃபார்முலா இடத்துல x க்கு பதிலா x by y போடணும். ஸோ பாருங்க, fy அதாவது f வந்து y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டோட்டலா மொத்தமா எடுத்துக்கிறோம். மொத்தமா எடுக்கும்போது இந்த ஃபார்முலா அப்ளை பண்றோம். ஸோ x க்கு பதிலா x by y போட போறோம். அப்ப -1 by root of 1 minus x square. அப்ப இது ரெண்டுமே ஸ்கொயர்ல போடணும். x square by y square. அதுக்கப்புறம் இந்த பிராக்கெட் கொடுத்தனால இதை மட்டும் தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்ம y வச்சு தான் பண்றோம். அதனால xங்கிறது கான்ஸ்டன்ட், அந்த x அப்படியே தான் இருக்கும். அடுத்து மேல 1 இருக்கு. அப்ப 1 by y, 1 by y டிஃபரன்ஷியேட் பண்ணா -1 by y ஸ்கொயர். சோ அடுத்த ஸ்டெப்ல இந்த மைனஸ் பிளஸ் ஆயிடும். இந்த x அப்படி இங்க கொண்டு வந்துருங்க. அப்ப x by root of, இப்ப இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். அப்ப இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா y ஸ்கொயர் மைனஸ் இந்த x ஸ்கொயர் டிவைடட் பை கீழ உள்ள y ஸ்கொயர். இந்த பக்கம் வந்து 1 by y ஸ்கொயர். நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம ரூட் எடுக்க போறோம். அப்ப x டிவைடட் பை, இதுக்கு நம்ம ரூட் எடுக்க முடியாது, அப்படியே போட்டுங்க. ரூட் ஆஃப் y ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் டிவைடட் பை, இதுக்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா y மட்டும் வரும். இன்ட்டு இந்த பக்கம் வந்து 1 by y ஸ்கொயர். இப்போ நாங்க ஒரு y க்கு இந்த ஒரு y கேன்சல் ஆயிடும். இப்போ இந்த y அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்ப x டிவைடட் பை இந்த y அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்ப y இன்ட்டு ரூட் ஆஃப் y ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர். ஸோ அந்த ஆன்சர் அப்படியே நமக்கு வந்துருச்சு. ஹென்ஸ் ட்ரூ. ஸோ ஈஸியா 2 மார்க் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் 37. 3 மார்க்லயும் ஒரு இன்டீரியர் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன்டெக்ரல் 0 to infinity e power minus x x power n at dx equal to 5 factorial. அப்ப இதுக்கு என்ன வேல்யூ சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம இந்த ஃபார்முலா எழுதிக்கிறோம். இன்டெக்ரல் 0 to infinity e power minus ax x power n at dx equal to n factorial by a power n plus 1. இந்த a அப்படிங்கிறது x க்கு பக்கத்துல உள்ளது. ஸோ இந்த சம்ல பாருங்க, x க்கு பக்கத்துல எதுவுமே இல்லை. அதோட வேல்யூ வந்து 1ன்னு அர்த்தம். அப்ப a க்கு நம்ம 1 போட்டோம்னா 1 பவர் anything 1 தான் வரும். அப்ப டோட்டல் வேல்யூ பாத்தீங்கன்னா 1. அப்ப நம்ம இதை வந்து கன்சிடர் பண்ண தேவையே இல்லை. n ஃபேக்டரியல் மட்டும் எடுத்தா போதும். அதுக்கு தான் இங்க 5 ஃபேக்டரியல் கொடுத்துருக்காங்க. அப்ப என்னோட வேல்யூ என்னது 5. So therefore n is equal to 5. அது அப்படியே கூட இதில் அப்ளை பண்ண போறோம். அவ்வளவுதான். இன்டெக்ரல் 0 to infinity e power minus x x power n minus 1 into dx is equal to, so integral 0 to infinity e power minus x, இங்க n க்கு பதிலா 5 போட்டோம்னா 5ல 1 மைனஸ் பண்ணா 4. அப்ப x power 4 into dx. இப்போ இந்த ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ண போறோம். சோ x பவர்ல என்ன இருக்கு, அதான் n. அப்ப n-ங்கிறது 4 ஃபேக்டோரியல் பை a-ங்கிறது இங்க 1 தான். 1 பவர் n 1 தான் வரும். அப்ப 4 ஃபேக்டோரியல்னா 4 into 3 into 2 into 1. இப்ப 12 2s are 24. This is the answer. So நீங்க 4 ஃபேக்டோரியல் போட்டால் ரைட் தான், 24 போட்டால் ரைட் தான்.